தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க, அமாவாசையில் ஹோட்டலுக்கு போகிறணுங்க, அங்கே தட்டில் போடுறாங்க, சாப்பிட்றது நல்லதானா? தவிர்க்கிறது நல்லதுங்க. பொதுவாக அமாவாசைன்றது நம்ம வீட்டில் எதாவது செஞ்சு தாங்க சாப்பிடணுங்க. அது விட்டு போட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியில் தங்கியிருக்கிறனுங்க, வெளியில் தங்கி படிக்கிறேன், வீட்டில் சாப்பிட்லிங்க அப்படின்னா போய் சாப்பிட்டுக்கலாங்க. இலை போடுற ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க. அந்த சாதம் கொஞ்சோண்டு எடுத்துங்க. அமாவாசை நாளில் எனது முன்னோர்களுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டு, இல்லை இலையிலே கூட ஒரு ஓரமாக வச்சு போட்டு சாப்பிடுங்க. இல்லை வாய்ப்பு இருந்தால் எழுந்து வந்து வெளியே வச்சுட்டு கூட போய் சாப்பிடுங்க. அதனால் இது தவறு எதுவும் இல்லைங்க. கருப்பு எள்ளு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு ஒரு பேப்பரில் மடித்து வச்சு போட்டிங்கன்னா அது கூட கலந்து சாதம் எள்ளு கொஞ்சோண்டு தயிரோ மோரோ ஊற்றி பிசைஞ்சு வெளியே வச்சு போட்டு சாப்பிடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த சமர்ப்பணம் ஆகிக்கும். உங்களுக்கு அந்த தோசை பாதிப்புகள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு திருப்தின்ற நிலைகள், ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தின்ற நிலைகள் கொடுக்குங்களாமா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு படி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.